சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவு நிலமாக்கி கொண்டிருக்கும் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற வீடியோலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1770 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்க ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கோவூர் EBலேருந்து ஜஸ்ட் ஒரு 400-500 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனும் நல்ல ஒரு சூப்பரான இருக்குங்க. இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த வீடு போடுறேன். நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு போடுங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் நான் போடுறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் கியூப் ராடில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய சைஸாகவே இருக்குங்க. ஒரு 13.5க்கு உங்களுக்கு ஒரு 16 லெவலில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் நல்ல அழகான ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து அழகாக வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியாங்க. செட்பேக் ஏரியாவில் நீங்கள் நேராக போயிட்டு லெஃப்ட் திரும்பியும் போகலாங்க. ஸோ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு இன்னும் டோர்லாம் செலக்ட் பண்ணல. நீங்கள் இந்த லெவலில் வந்தீங்கன்னா டோர்லாம் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்ச் லாக் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி கேட்டு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்ல உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே நார்த் ஈஸ்ட் கார்னரில் இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஃபீட் வருங்க. இந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16.5 அந்த லென்த்தில் இருக்குங்க. மேலே அழகாக ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கை கொடுக்குதுங்க இந்த வீட்டுக்கு. ஹால் தாங்க இதில் வந்து மெயினாக வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுதான். இங்கே ஒரு விண்டோ, 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு விண்டோங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதுதான் பண்ணியிருக்காங்க. வித் இன்டீரியரோட பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஹால்லேருந்து இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட் தாங்க. சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு ஒரு 8 ஃபீட்டு அந்த லெவலில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து நல்லா ஒரு ஹைட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 11 ஃபீட்டுக்கு ஒரு 13 ஃபீட்டுன்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய விண்டோ வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் இதெல்லாம் மெட்டீரியலாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும்போது வீடியோ போடுவேன். ஆனால் அப்போ இந்த வீடு இருக்குமா அவைலபிள் இருக்குமான்னு தெரியாதுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஜன்னல். இது வந்து ஒரு ஓடிஎஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது செட்பேக் ஏரியா தான் இது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கபோர்டு யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட்டும் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கிச்சன் பார்த்துடலாங்க. சொல்ல மறந்துட்டேன். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.5க்கு ஒரு 12.5 லெவலில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மாடல் கிச்சனுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே வந்து ஸ்பைஸ் ரேக்கும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க. இங்கே ஸ்பைஸ் ரேக்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனு ஒரு அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒரு லைட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா இன்னும் ஒரு கிராண்டியரான லுக் இருக்குங்க. ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் போயிட்டுருக்கு. டைல்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக ஒரு டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஏறினோடனே உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மார்பிள் ஃபினிஷில் இருக்குது டைல்ஸு. மேலே வந்து உங்களுக்கு அழகாக ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்லேயே நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் சைஸும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ஃபீட்டுக்கு ஒரு 15.5 அந்த லெவலில் மேலே வந்து ஃபால் சீலிங் அழகாக போட்டிருக்காங்க. ஷெல்ஃபு மேலே லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட் தாங்க. இந்த அட்டாச் டாய்லெட் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கொயராக இருக்குங்க. ஒரு 6 ஃபீட்டுக்கு ஒரு
7 ஃபீட்ன்ற லெவலில் ஸ்கொயராகவே இருக்குது. நல்ல லென்த்தியான ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஏன்னா அது எவ்வளோ லென்த்துன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகங்க. இப்போ பாருங்கள், நல்ல லென்த்தியான ஒரு பெட்ரூம் தான். கபோர்டும் வந்து நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாபி ஏரியாவிலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய பெட்ரூம் தான் இதுவும். அந்த பெட்ரூம் காட்டிலும் இந்த பெட்ரூம் ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 ஃபீட்டுக்கு ஒரு 17.5 அந்த இது இருக்குங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் செட்டப்லாம் ஃபிட் பண்ணல. இங்கே இதுவும் கவர் பண்ணி கொடுக்காங்க. லாஃப்ட்டும் ஷெல்ஃபும் கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜன்னல். மெயின் ரோடு ஃபேஸிங் வந்து காமிட்டு இருக்குங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள். சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான். இங்கேருந்து இங்கே வந்து அழகாக வந்து ஸ்பாட் லைட்டுக்கு ஃபால் சீலிங் ஒன்று அழகாக பண்ணியிருக்காங்க. இது லைட்லாம் போட்டால் இன்னும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வீடு பார்க்குறதுக்கு ஒரு மாளிகை மாதிரி இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இது நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குங்க. ஒரு 6க்கு 7ன்ற மாதிரி. இதுலேயே ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு இதுவும் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா தான். பால்கனி ஏரியாவும் நல்லா பெருசாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இங்கேருந்து ரோட் சைட் வியூ காட்டுறேன். சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தாங்க. பார்த்த ஒன்றும் பிடிக்கிற மாதிரி ஒரு பக்காவான லொக்கேஷன். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் 500 மீட்டர்ஸ் சைட் இருக்குங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது வேணாலும் பாருங்கள். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தயவுசெய்து மக்களே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் அன்பு.